ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதியில் ஃப்ளாஷ்பேக் சீன் இதுதான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதுவும் இல்லாமல் எஸ்வி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சேனலே கன்சிடர் பண்ணியிருக்காங்க, டீமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய சூர்யாவுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ். ஸோ சூர்யானா இங்கே விஜய் இல்லையா, சாரி அங்கே எஸ்வி போனதால இங்கே அப்படி மாற்றிட்டேன். விஜயுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து இன்றைக்கி மகாநதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எஸ், தாத்தா கிட்ட இருந்து வந்துட்டு காவேரி தெரிஞ்சுக்கிற மாதிரி தாத்தா வந்து எல்லா உண்மையுமே சொல்லியிருக்காரு. என்னன்னா அந்த வீட்டில் தான் வந்து அந்த பொண்ணு வந்து தங்கியிருந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்வி ஃபேன்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க இல்லையா, வெண்ணிலா அப்படின்ற ஒரு பேர் கேட்கும் போது. ஸோ அதனால தான் நம்மளுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பேரையுமே. ஸோ அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா லவ்லியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் வந்து அவங்க மேலே ரொம்ப உயிராக தான் இருந்தாங்க. பட் இந்த மாதிரி நாங்களும் சரி இதெல்லாம் பார்த்துட்டு லவ் பண்ணுறாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா அழுத்தி ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ காவேரியுமே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி கேட்டு அதே போல் இதுக்கப்புறம் அவர் நம்மளை கலாய்க்கிற மாதிரி நம்மளாம் அவங்களை திருப்பி கலாய்க்கக்கூடாது, இந்த லவ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு பக்கம் டிசிஷன் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு அந்த நிவின் வந்து பேசியிருப்பார் இல்லையா, இந்த காசுக்காக வந்துட்டு இது மாதிரி பொண்ணை வச்சிருக்கிறதெல்லாம் வேண்டாம், நான் காசை திருப்பி கொடுத்துறேன், காவேரி எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி அதே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கிருந்து ஒரு மாதிரி கோவமாக கத்திட்டு போகிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு காவேரி வந்துட்டு எல்லா உண்மையை வந்துட்டு சொல்கிறது, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கிருந்து விஜய் கோவமாக வந்து தாத்தா கிட்டே ஏன் எல்லா உண்மையும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து டீப்பாக பேசலை. ஒருவேளை தாத்தா ஏதோ ஃபேக்காக சொல்லிட்டாரோ அப்படின்றதுக்கு, ஏன்னா பூசி மொழிக்கு சொல்லிட்டாரா, இல்லை இதுதான் உண்மையா, ஸோ உண்மை நடந்திருக்கு அப்படின்னா ஏன் ட்ரூத் ரிவீல் அந்த பொண்ணை காமிக்கல ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி தாத்தா சொன்னதை வச்சு கொஞ்சம் தப்பாக இருந்து ஸோ உண்மையை வந்துட்டு இன்னும் உண்மையாக டீப்பாக வந்துட்டு விஜய் சொல்வாராக இருக்கும். ஸோ அங்கே தான் யார் அந்த பொண்ணு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஒருவேளை வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பிரியங்காவை கூட்டிகிட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நடிக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்வி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ திருப்பி இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரே சீரியலில். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய மேஜிக்கல் மொமெண்ட் தான். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்து பிரியங்கா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும் அந்த ஒரு ட்ராக் வந்து கொண்டு வராங்களா, ஸோ யார் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சீன் உண்மையாக ஃபஸ்ட்டு தாத்தா சொன்னது, ஏன்னா திருச்சி ஏதாச்சும் சொல்லிட்டார காவேரி மனசுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட தான் நானுமே இருக்கேன். ஸோ அப்கமிங் ட்ராக்ஸ் அண்ட் சீன்ஸ் பார்த்தா நமக்குமே தெரிஞ்சிடும். ஸோ எனிவே ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்கள தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதுவேளை திருப்பி ஒருவேளை அவங்க வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் அவங்க கூட சேர்த்து வச்சுட்டு இவங்க அந்த பக்கம் மாற்றிடுவாங்களா அப்படின்ற பக்கம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சீரியல்ஸில் பொதுவாக கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னா வாழ்க்கை அங்கே தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதை தான் அந்த சீரியல்ஸுமே ரெப்ளிகா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் பேர் ட்விஸ்ட் பண்ணுறதுல இனிமேல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. பட் நிவின் ஃபேன்ஸ் ஒவ்வொரு டைம் நான் சொல்லும் போதும் ஹர்ட் ஆகுறீங்க தெரியுது. பட் என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆகிடுச்சு, ட்ராக்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கான ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேட்டக்கான கேள்விகளுக்குலாம் அங்கேயுமே பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் சீன் ஓப்பன் பண்ணுறாங்களா, அங்கே யார் வெண்ணிலாவை ஆக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த இவர் தாத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது. அதே போல் நேற்று வந்து ப்ரொமோ கூட பார்த்துருந்தேன், குமரன் கங்கா வச்சு மூவ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா 2 பேருமே வந்து பேரலாக மூவ் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் வந்துட்டு குமரன் கங்காவை ஃபுல்லாக காமிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயன் காவேரி காமிக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஒரே நாள்லேயே ஒரு எபிசோட்லேயே 2 பேரும் கவர் பண்ண பாருங்க. லைக் சிறகடி காசை மாதிரின்னு ஒரு கமெண்ட் பார்த்துங்க. ஸோ என்ன அப்படின்னா சிறகடி காசை பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன 3 பேரும் காமிக்கிறீங்க, ஹீரோ ஹீரோயின் மட்டும் காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபேன்ஸ் கத்திட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் 2 பேர் தனித்தனியாக காமிச்சிட்டுங்க, ஒரே எபிசோட கொண்டு வாங்க சிறகடி காசை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் யாரை நம்புறது, ஸோ ஃபேன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே போயிட்டு இருக்கு. பட் எனிவே ஆடியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி டீம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.